ஆமாம், நீங்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா நியாயத்தீர்ப்பு நியாயப்பிரமாணம் அப்படின்னே சொல்லி ரெண்டையும் சொல்லி மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. ஆண்டவர் அப்படி வாட்டி வதைக்கிறவரெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் சொல்கிறார், நியாயத்தீர்ப்பு நாட்களில் எல்லாரும் நிற்பாங்க, நியாயாதிபதி இயேசு நிற்பார். அந்த நியாயாதிபதிக்கு முன்னாடி நீ தைரியமாக நிற்கணுமா, நீ என்ன செஞ்ச என்ன செய்யலைன்றதை வச்சு உனக்கு தைரியம் வரப்போகிறதில்ல. ஒன்றில் நிலச்சிரு. எதில் தெரியுமா? தேவ அன்பில் நிலச்சிரு. அந்த அன்பு உன்னைய அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய தைரியவானாக பூரணப்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு தெரியுமா பூரணப்படுத்துகிறது? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்றீங்க? இந்த அன்பு என்ன பண்ணுதுன்னா, அவர் இருக்கிற வண்ணமாகவே நம்மளை மாற்றுதான். பாருங்க, நான் சொல்கிறேன், இயேசு இருக்கிற மாதிரியே ஒருத்தன் இந்த உலகத்தில் இருந்தான்னா அவனுக்கு எப்படி தேவன் நியாய தீர்ப்பை கொடுக்க முடியும்? இப்போ தம்முடைய குமாரனுக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கல, நியாய தீர்ப்பு செலுத்தும் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு குற்றவாளியாய் அல்ல, நீதிபதியாக உட்கார வச்சிருக்கிறாரு. அதான் இயேசு. இப்போ அந்த இயேசுவை போலவே தேவ அன்பு ஒருத்தரை மாற்றுச்சுன்னா அப்புறம் இவன் போய் நியாய தீர்ப்புனால கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இவன் இயேசு இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறான். இயேசுவுக்கு எப்படி நியாய தீர்ப்பு இல்லையோ, தேவ அன்பில் நிலைத்திருக்கிறவனுக்கும் நியாய தீர்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு இவனை பூரணப்படுத்தி அவருக்கு முன்னாடி தைரியமாக நிற்க வைக்கிறது. என்ன பெரியமே பாருங்க, இந்த உலகத்தில் அவருக்கு முன்னாடி ராஜாக்களாக ஆசாரியர்களாக நிற்க வச்சிருக்குது. இப்போ மறு உலகத்துலையும் நம்மளை அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கான தைரியத்தையும் கொடுத்துருக்கிறது. எது தெரியுமா? லவ். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவர் உங்கள் மேலே வச்ச அன்பு, நீங்கள் அவர் மேலே வச்ச அன்பு, நீங்கள் எந்த அன்பில் நினச்சிருக்கிறீங்களோ அந்த அன்பு உங்களை இந்த அளவு கனப்படுத்துகிறதா இருக்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமான காரியத்தை செய்கிறது தேவனுடைய அன்பு.